இன்றைய வீடியோவில் நான் ஷேர் பண்ண போறது 10 பிராக்டிக்கல் மற்றும் மிகவும் பவர்ஃபுல் ஸ்டெப்ஸ். இதை ஃபாலோ பண்ணி என் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணினேன். நான் உறுதியாக சொல்றேன், நீங்களும் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி கான்ஃபிடென்ட் ஆகிடுவீங்க. ஆகவே கான்ஃபிடென்ட் ஆகணும்னா கமெண்ட்ல எஸ் ஐ வாண்ட் டு பி கான்ஃபிடென்ட்னு டைப் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் பிகின். ஸ்டெப் நம்பர் 1, மைண்ட் செட் ரீசெட். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்க முதல் மற்றும் முக்கியமான ஸ்டெப் மைண்ட் செட்டை ரீசெட் பண்ணணும். ஏன்னா உங்கள் பிரெயின் தான் உங்கள் ரியாலிட்டியை எழுகுகிறது. நீங்க தினமும் என்னால முடியாது, என்னிடம் நல்ல விஷயங்கள் இல்ல, நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவது, மக்கள் என்னை பார்த்து சிரிப்பாங்க, நான் நல்லா இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க பிரெயின் அதையே அக்செப்ட் பண்ணும். ஆனா அதே நேரத்தில் நான் ஸ்ட்ராங், நான் கேப்பபிள், என்னால எல்லாம் செய்ய முடியும்னு சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா பிரெயின் அதையும் அக்செப்ட் பண்ணி உங்களை இம்ப்ரூவ் பண்ண ஐடியாஸ் கொடுக்கும். கான்ஃபிடன்ஸ் வெளியிலிருந்து வராது, அது உள்ளிருந்து வரும். உலகத்தில் 2 வகை மக்கள் இருக்காங்க, ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் உள்ளவர்கள் மற்றும் growth மைண்ட் செட் உள்ளவர்கள். ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் உள்ளவர்கள் என்னால முடியாதுன்னு நினைப்பாங்க. growth மைண்ட் செட் உள்ளவர்கள் நான் கற்றுக்கொள்வேன், முயற்சி செய்வேன்னு சொல்வாங்க. இன்றிலிருந்து உங்க மைண்ட் செட்டை மாற்றுங்க. காலை எழுந்ததும் கண்ணாடி முன் நின்னு பேசுங்க. I am powerful, I am capable, I am enough, I can handle anythingன்னு சொல்லுங்க. ஆரம்பத்தில் பொய்யா தோணும், ஆனா தொடர்ந்து சொன்னா பிரெயின் அதை நம்பும். கான்ஃபிடன்ஸ் உருவாகாது, அது பில்ட் ஆகும். அதனால் உங்களை பற்றி நெகட்டிவா பேசாதீங்க. மற்றவர்களுடன் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, பாசிட்டிவா இருங்க. ஏன்னா கான்ஃபிடன்ஸ் பாடியில இல்ல, அது மைண்ட்ல ஆரம்பிக்கிறது. ஸ்டெப் நம்பர் 2, பிரேக் யோர் கம்ஃபர்ட் ஜோன். நம்மிடம் எப்போதும் 2 சாய்ஸஸ் இருக்கும். ஒன்று சேஃபா இருக்கும் கம்ஃபர்ட் ஜோன், ஆனா அங்கதான் நம்ம ட்ரீம்ஸ் இறந்துவிடும். இன்னொன்று ரிஸ்க் எடுத்து வெளியே வருவது. கம்ஃபர்ட் ஜோன் ஒரு ட்ராப், அது டெம்பரரி பீஸ் தரும், ஆனா growth இல்ல. நீங்க நாளைக்கு பண்ணலாம்னு சொல்லுற ஒவ்வொரு நேரமும் கம்ஃபர்ட் ஜெயிக்கும், நீங்க தோற்கிறீங்க. இன்றிலிருந்து உங்களுக்கு பயம் தரும் விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. பேச பயம்னா கண்ணாடி முன் நின்னு பிராக்டிஸ் பண்ணுங்க. பிறகு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசுங்க. நினைவில் வைங்க, கம்ஃபர்ட் ஜோன்ல சேஃப் பீப்புள் இருப்பாங்க, ஹிஸ்டரியில பிரேவ் பீப்புள் தான் எழுதப்படுவாங்க. ஸ்டெப் நம்பர் 3, இம்ப்ரூவ் பாடி லாங்குவேஜ். உங்க பாடி உங்க வாய்ஸுக்கு முன்னாடியே பேசும். கான்ஃபிடன்ஸ் திங்கிங் மட்டுமில்ல, பாடி லாங்குவேஜ்லயும் தெரியும். நீங்க எப்படி நிற்கிறீங்க, நடக்கிறீங்க, உட்கார்றீங்க, இதெல்லாம் உங்களுடைய கான்ஃபிடன்ஸை காட்டும். நீங்க கீழே பார்த்து குனிந்து நடந்தீங்கன்னா பிரெயின் உங்களை வீக்னு நினைக்கும். ஆனா செஸ்ட் ஸ்ட்ரெயிட், ஷோல்டர் ஸ்ட்ரெயிட், ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணி நடந்தீங்கன்னா பிரெயின் ஐ அம் ஸ்ட்ராங்னு சிக்னல் கொடுக்கும். இத பவர் பாஸ்டர்னு சொல்வாங்க. ஸ்டெப் நம்பர் 4, லுக்ஸ் அண்ட் க்ரூமிங். மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரெஸ் பண்ணாதீங்க, உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரெஸ் பண்ணுங்க. நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள கான்ஃபிடன்ஸ் ஃபீல் வரும். இது எக்ஸ்பென்சிவாக இருக்க வேண்டியதில்ல. க்ளீன் க்ளோத்ஸ், நீட் ஹேர் ஸ்டைல், ஃப்ரெஷ் லுக், சிம்பிள் ஃப்ரேக்ரன்ஸ், ஜெனுவின் ஸ்மைல், இவை போதும். நீங்க நல்லா தெரிஞ்சா நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா ஃபீல் பண்ணீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஸ்டெப் நம்பர் 5, டோன்ட் கம்பேர் யோர்செல்ஃப். நீங்க உங்களை மற்றவர்களுடன் கம்பேர் பண்ணீங்கன்னா அது உங்களை இன்சல்ட் பண்றது. சோஷியல் மீடியா பார்த்து மற்றவர்களின் லைஃப் பெர்ஃபெக்ட்னு நினைக்காதீங்க. கம்பேரிசன் கான்ஃபிடன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணும். உங்களை உங்களோட எஸ்டர்டே வெர்ஷனோட கம்பேர் பண்ணுங்க. தினமும் இம்ப்ரூவ் ஆக முயற்சி பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 6, ஃபேஸ் யோர் ஃபியர். பயம் எல்லாருக்கும் இருக்கும், ஆனா அதை ஃபேஸ் பண்றவங்க தான் ஜெயிப்பாங்க. ஃபியருக்கு 2 அர்த்தம், ஃபர்கெட் எவ்ரிதிங் அண்ட் ரன் அல்லது ஃபேஸ் எவ்ரிதிங் அண்ட் ரைஸ். பயத்தை ஃபேஸ் பண்ணீங்கன்னா அது குறையும். ஸ்டெப் நம்பர் 7, நோ யோர் ஸ்ட்ரெங்த். உங்களோட ஸ்ட்ரெங்த் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் உங்க பவர். வீக்னஸ்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ஸ்ட்ரெங்த்தை கண்டுபிடிச்சு அதில் ஒர்க் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 8, டேக் ஸ்மால் ஸ்டெப்ஸ். பெரிய கோல்ஸ் பயம் தரும், ஸ்மால் ஸ்டெப்ஸ் தான் ஃபார்வர்ட் மூவ் பண்ணும். ப்ராக்ரஸ்ல இருந்து கான்ஃபிடன்ஸ் வரும், ப்ராக்ரஸ் ஸ்மால் ஸ்டெப்ஸ்ல இருந்து வரும். ஸ்டெப் நம்பர் 9, பி வித் பாசிட்டிவ் பீப்புள். நீங்க யாரோட இருக்கீங்கன்னு உங்க மைண்ட் செட் டிசைட் ஆகும். நெகட்டிவ் பீப்புளோட இருந்தீங்கன்னா நீங்க நெகட்டிவ் ஆகிடுவீங்க. பாசிட்டிவ் பீப்புளோட இருந்தீங்கன்னா நீங்க க்ரோ ஆகுவீங்க. ஸ்டெப் நம்பர் 10, லவ் யோர் செல்ஃப். செல்ஃப் லவ் தான் கான்ஃபிடன்ஸுக்கு ஃபவுண்டேஷன். மற்றவர்களிடம் மட்டும் லவ் எதிர்பார்க்காதீங்க, உங்களை நீங்களே லவ் பண்ணுங்க. தினமும் உங்களிடம் சொல்லுங்க, நான் என்னை நேசிக்கிறேன், நான் பெர்ஃபெக்ட் இல்ல, ஆனா வேல்யூபிள் பர்சன். உங்களுக்கு சந்தோஷம் தரும் விஷயங்களை செய்யுங்க. இந்த வீடியோ இவ்வளவுதான். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒரு கமெண்ட் எனக்கு மோட்டிவேஷன் தரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சாய் கிருத்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட், ஸ்டே ஹாப்பி.